What is your dream? மொழிக்கு வரையறுக்கப்பட்ட இலக்கண விதிகள் இருந்தாலும் அந்த இலக்கண கட்டமைப்புக்குள் மட்டுமே மொழி பொருந்தாது. விதிவிலக்குகள் மொழியின் ஒரு அம்சம். மொழியை விதிவிலக்குகளுடன் சேர்த்தே அணுக வேண்டும். இந்த விதிவிலக்குகளை சற்று விரிவாக விவாதிக்கலாம். CUT-ஐ கட் என்று உச்சரிக்கின்றோம், ஆனால் PUT-ஐ புட் என்று உச்சரிக்கின்றோம். சீன் ஆனால் செனாரியோ, ஒரே எழுத்துக்கள் ஆனால் இருவேறு உச்சரிப்புகள். மேலும் மற்ற மொழிகளில் இருந்து பெறப்பட்ட சொற்களின் உச்சரிப்பு அந்த மொழியின் உச்சரிப்பிலேயே ஆங்கிலத்திலும் இருப்பது. உதாரணத்திற்கு பிரெஞ்சு மொழியில் பெரும்பாலும் ஒரு வார்த்தையின் இறுதி எழுத்தை உச்சரிப்பது கிடையாது. பிரெஞ்சு மொழியில் இருந்து பெறப்பட்ட பேலே இறுதி எழுத்தின் உச்சரிப்பு இல்லாமல் ஆங்கிலத்திலும் பேலே என்றே உச்சரிக்கப்படுகின்றது. In the year 1947, India got independence. My left ear is bigger than my right ear. இந்த இரண்டு சொற்றொடர்களிலும் இயர் ஒரே மாதிரியான உச்சரிப்பை கொண்டுள்ளன, ஆனால் இரண்டும் வெவ்வேறு அர்த்தத்தை கொண்ட வார்த்தைகள். அமெரிக்காவில் கால்பந்து விளையாட்டை சாக்கர் என்றும் பிரிட்டிஷ் நாட்டினர் அதை ஃபுட்பால் என்றும் அழைக்கின்றனர். He is playing cricket. ஆனால் தமிழில் அவர் மட்டைப்பந்து விளையாடுகிறார் என்று கூறலாம், அல்லது அவன் மட்டைப்பந்து விளையாடுகிறான் என்றும் கூறலாம். அவர் அவன் இந்த இரு வார்த்தைகளையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு ஆங்கிலத்தில் வழியில்லை. She has enrolled in a language course. Of course, I will come with you. The river takes its own course. இந்த மூன்று சொற்றொடர்களிலும் இருக்கும் ஒரே வார்த்தை சூழலுக்கு ஏற்ப வேறொரு அர்த்தத்தை பிரதிபலிக்கின்றன. I will go to office tomorrow. Will you please give me your pen? முதல் சொற்றொடரில் இரண்டாம் நிலையில் will எதிர்காலத்தை குறிக்கும் வார்த்தையாகவும், இரண்டாம் சொற்றொடரில் முதல் நிலையில் வரும்பொழுது will ஒரு அன்பான வேண்டுகோளை குறிக்கும் வார்த்தையாக செயல்படுகின்றது. My mobile phone has hung. My mobile phone has frozen. இரண்டு வெவ்வேறு சொற்களை கொண்ட இரு வாக்கியங்கள், ஆனால் பொருள் ஒன்றே. முதல் நிலையில் ஆங்கிலம் கற்கும் பொழுது இது போன்ற வேறுபாடுகள் ஆங்கிலம் கற்பதை உண்மையில் சிரமப்படுத்துகின்றன. It's raining cats and dogs. இதன் உண்மையான அர்த்தம் அடைமழை பொழிகின்றது என்பது. It's a piece of cake for him. இதன் உண்மையான அர்த்தம் அந்த வேலை அவருக்கு மிகவும் எளிமையானது என்பது. ஒரு சொற்றொடரின் பொருளை அதில் உள்ள வார்த்தைகளின் மொழிபெயர்ப்பை வைத்து மட்டும் புரிந்து கொள்ள விழைவது இது போன்ற தருணங்களில் தவறில் சென்று முடியும். He eats, she sleeps, it runs. ஒரு வாக்கியத்தில் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுன் இருக்கும் பட்சத்தில் அதற்கு பிறகு வரும் வெர்பின் கடைசி எழுத்து எஸ் இல் முடிய வேண்டும். இது கட்டமைக்கப்பட்ட இலக்கணம். ஆனால் he cans என்று நாம் கூறுவது கிடையாது. he can என்று மட்டுமே கூறுகின்றோம். இது போன்ற வித்தியாசங்கள் விதிவிலக்குகள் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதை சிறிது சிரமப்படுத்தும் என்பது நிதர்சனம். விதிவிலக்குகளை நடைமுறையில் அரவணைத்துக் கொண்டால் ஆங்கிலம் நிச்சயம் உங்கள் வசப்படும். இந்த தொடரில் வரும் அடுத்த வீடியோவை பார்க்க காத்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். You have to excel in the education.